என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8/5/2024 முதல் 23/5/2024 வரை இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிகழப்போகிறது, மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் குரு பகவான் உங்களுக்கு எந்த விஷயத்தை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகிறாரு, அதை பற்றினா முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயம் மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். பணமழை கொட்ட போகுது, ஆண்டியும் அரசனாகலாம், சிங்கம் போல மாறப்போகும் அந்த ராசி எந்த ராசி? அதுதான் சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழுதுன்னு பார்க்கலாம். நடக்க உள்ள குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல அடிப்படை விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. முக்கியமாக பொருளாதார ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த குரு பயிற்சி மூலம் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை தொடர்ந்து பார்க்கலாங்க. குரு பயிற்சியானது இந்த ஜோதிடத்தில் நடக்கும் அரிய நிகழ்வுகளை ஒன்றாக கருதப்படுது. ஒரு கிரகம் இடம் மாறுவது என்பது பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுவே அந்த கிரகம் குருவாக இருந்தால் பல்வேறு ராசிகளுக்கு விதவிதமான பலன்களை கொடுக்குங்க. குரு பார்க்கும் இடத்தை பொறுத்து சிலருக்கு நல்லதும், சிலருக்கு கெட்டதும், சிலருக்கு கலவையான பலன்களும் கிடைக்க போகுது. குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிகளுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறிய சம்பவங்களும் நடந்திருக்குதுங்க. ஜோதிடத்தில் சில கிரகங்களின் நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதிலும் சனி, ராகு, கேது குரு பயிற்சிகள் அதீத முக்கியத்துவம் பார்க்கப்படும். தற்போது மேச ராசியில் குரு பகவான் தற்போது பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. இந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் ரிஷப ராசிக்கு செல்ல இருக்கிறாருங்க. மே 1ஆம் தேதி நடக்கும் இந்த மாற்றத்தால் பல ராசிதாரர்களின் வாழ்க்கை அப்படியே மாறப்போகுது. அந்த வகையில் சிம்ம ராசிக்கான பலன்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வராருங்க. இதனால் உங்களுக்கு பணமழை கொட்ட போகுது என்பார்களே, அது இப்போது வரப்போகுதுங்க. இந்த முறை சிம்ம ராசிக்கு குரு 2, 4, 6ஆம் இடத்துல பார்க்கிறாரு. இதனால் பணம் உங்களுக்கு கொட்டு என்று கொட்ட போகுது. உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுக்காதவங்க உடனே உங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. லாட்டரி அடிக்கும் யோகங்களும் உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ் மூலமாக திடீர் அதீத லாபமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. மாத ஊதியம் பெறும் நபர்களுக்கு திடீரென 2-3 மடங்கு சம்பளம் உயரும் வாய்ப்புகளும் கூட உங்களுக்கு இருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே இந்த குரு பயிற்சி காரணமாக தீரப்போகுது. குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்களும் தீர்ந்துவிடும். கணவன் மனைவி பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துவிடும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் சரியாகிவிடும். அப்பாவுடன் இருந்த பிணக்கு சரியாகிவிடும். உங்களுடைய தங்கை, அக்காவின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாகிவிடுங்க. மேலும் இந்த குரு பயிற்சி காரணமாக சில கெட்ட விஷயங்களும் நடக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. 10இல் குரு இருந்தால் பதவி போகும் என்று சொல்வாங்க. அரசியலில் இருப்பவங்க கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் கூட அதிகம் இருக்குதுங்க. உங்களுடைய வேலையில் நல்ல கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் வேலை போகும் ஆபத்து கூட இருக்குது. நிலம், வீடு வாங்கும்போது ஆவணங்களை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். விவகாரம் உள்ள நிலங்களை நீங்கள் வாங்கக்கூடாது. ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் உள்ளதால் எதையும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டுங்க. எந்த விஷயத்திலையும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க. பரிகாரமாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தருங்க.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலமானது சிம்மாசனத்தில் அமரும் காலம் என்றே சொல்லலாங்க. முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலங்க. உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. ஒன்றல்ல இரண்டல்ல, பல நல்ல வேலைகள் உங்களுடைய வீட்டை தேடி வரப்போகுதுங்க. அரசு வேலை கூட உங்களை தேடி வரப்போகுது. வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேலையில மே மாதத்திற்கு பின் திடீர் ப்ரொமோஷனும் கிடைக்க போகுது. அதாங்க, திடீரென்று டிஎல் ஆவது மேனேஜர் ஆவது என்று உங்களுடைய வேலையில் நீங்கள் சிம்மாசத்தில் அமரப்போகும் காலம் வந்து விட்டதுங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாகவே இருக்க போகுது. அதே போல் குரு பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. இத்தனை காலம் உங்களுக்கு வயிற்று பிரச்சனை, குடல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனைகள் இருக்கலாம். இனிமேல் அப்படி பிரச்சனைகள் உங்களுக்கு வராதுங்க. ஆரோக்கியத்தில் இனி நல்ல காலம் உங்களுக்கு பிறக்க போகுது. லாபமாக கொட்ட போகுதுங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்த பொருளாதாரம் இனி சரியாகிவிடும். பணம் உங்களை தேடி வரப்போகுது. பிஸ்னஸில் செய்யும் முதலீடுகள் லாபமாகவே மாறும் காலம் என்று சொல்லலாம். மனநலனில் பிரச்சனை ஏற்படலாம் உங்களுக்கு. அதே சமயம் மனநலனில் பிரச்சனையும் வரலாம். எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதியில்லாத நிலை கூட உங்களுக்கு இருக்கலாம். தூக்கத்தில் பிரச்சனையும் இருக்கலாங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வராரு. இதனால உங்களுக்கு பணமழை கொட்டும் என்பார்களே, அது இப்போது உங்களுக்கு வரப்போகுது. இந்த முறை சிம்ம ராசிக்கு குரு 2, 4, 6ஆம் இடத்துல பார்க்கிறாரு. இதனால உங்களுக்கு பணம் உங்களுக்கு கொட்டு என்று கொட்ட போகுது. உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுக்காதவங்க உடனே கொடுத்து விடுவாங்க. லாட்டரி அடிக்கும் யோகமும் இருக்குதுங்க. பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு திடீரென்று லாபமும் கிடைக்கும். மாத ஊதியம் பெறும் நபர்களுக்கு திடீரென்று சம்பளமும் உயரப்போகுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிகவும் நல்ல செய்தி என்றே சொல்லலாம். இதுவரை 9ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருவது அவர்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரப்போகுது. மேலும் குரு பயிற்சி நடப்பது பதவி இழப்பு என்ற பொதுவான கருத்தை சொல்றாரு. இருப்பினும் வேலை தொழில்துறையில கவனமும் உழைப்பும் உங்களுக்கு தேவைப்படுங்க. அடுத்த 3 வருடங்கள் வரை சிறு சிறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். அடுத்த ஆண்டு அஷ்டம சனி தாக்கத்தை தவிர்க்கும் அமைப்பு இருப்பதால உங்களது வருமானம் அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடுறாரு. மேலும் வீடு மனை வாங்கும் யோகமும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். என்றாலும் நிலம், வீடு போன்ற சொத்துக்கள் வாங்க அது உதவுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வாகன யோகமும் இருப்பதாக வாய்ப்பு உள்ளதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்க இந்த குரு பயிற்சி துணை புரிய போகுது. வேலை மாற்றத்தையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் என்றாலும் கூட குடும்ப வாழ்க்கையில் சுகமும் சந்தோஷமும் நிறைந்தே காணப்படும். வெளிநாட்டில் இருக்கும் சிம்மராசிக்காரங்க இந்த ஆண்டு சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். குரு பகவான் இந்த பயிற்சியில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வராரு. அதனால் விசேஷ பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறையே 2, 4, 6ஆம் இடத்துல பதியுதுங்க. இதனால் உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரித்தே காணப்படும். பூர்வீக பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயமும் கிடைக்க போகுது. உங்களுக்கு இதுவரை இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கிவிடும். அலுவலகத்தில் திட்டமிட்டு செயல்பட்டால் உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்குங்க. உடனிருப்போர் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி சேர்க்கக்கூடியதா இருக்கும். அனுபவம் மிக்கவங்க வார்த்தைகளை நீங்க அவசியம் கேட்க வேண்டும். வெளியூர் செல்லும் சமயத்துல கோப்புகளை நீங்க பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொறுப்புகளில் நீங்க நேரடி கவனம் செலுத்த வேண்டுங்க. இல்லத்தில் இன்சொல் நீங்க பேச வேண்டும். வாழ்க்கை துணை உடல் நலம் சீராகும். வாரிசுகள் வாழ்வில் சுப காரிய தடைகள் நீங்கும். தேவையற்ற கடன் பெறவோ தரவோ நீங்க கூடாது. பெற்றோர் வார்த்தைகளுக்கு நீங்க மதிப்பளிக்க வேண்டும். பெண்கள் அமைதியால் அதிக நன்மைகளை பெற முடியும். அசையும் மற்றும் அசையா சொத்து சேரப்போகுதுங்க. செய்யும் தொழிலில் பொறுப்பு உணர்வுடன் நீங்க செயல்பட போறீங்க. மேலும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் உங்களுடைய வளர்ச்சி சீராகவே காணப்படும். செல்லும் நாடுகளின் சட்டத்திட்டங்களை நீங்க மதிக்க வேண்டும். அரசியலில் உள்ளவர்களின் வளர்ச்சியானது அதிகரித்தே காணப்படும். மேலிடத்தின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அரசாங்க பணிபுரிவோர் மேலான நன்மைகளை பெற போறீங்க. சினிமா கலைத்துறையினர் வாய்ப்புகளை தொடர்ச்சியாக பெற போறீங்க. எதிர்ப்பாளரிடம் அதிக நெருக்கம் நீங்க கூடாதுங்க. மாணவர்களுக்கு சோம்பல் கூடவே கூடாது. வாகன பழுதுல அலட்சியம் நீங்க காட்டவே கூடாது. திருவண்ணாமலை சுவாமி அம்பாள் வழிபாடு சிறப்பான நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகுது.
இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.